ஸோ லாஸ்ட் வீடியோவில் ஒரு ஐட்டம் ஆட் பண்ணுறதை பற்றி பார்த்தோம். இந்த வீடியோவில் இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் அதை பற்றி பார்க்கலாம். அது எப்படி இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் பல்காக வந்து ஐட்டம் வந்து க்ரியேட் பண்ணி, ஏன்னா ஒன்று ஒன்றா க்ரியேட் பண்ணுறத விட ஒரு எக்ஸல் ஃபைலில் வந்து பல்காக வந்து நம்ம ஐட்டத்தை க்ரியேட் பண்ணுறது பெட்டராக இருக்கும். ஸோ மாஸ்டரில் ஐட்டம்ஸ் வந்துடுங்க. வந்துட்டு இந்த இடத்துல எக்ஸ்போர்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே இந்த ஃபஸ்ட்டு செக்ஷன், ஓகேங்களா, உங்களுக்கு ஜூம் பண்ணி காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு செக்ஷன் என்ன சொல்லுதுன்னா, எக்ஸ்போர்ட் என்னத்தை எக்ஸ்போர்ட் பண்ண போகிறீங்க, ஆல் ஐட்டமா இல்லை செலக்டட் ஐட்டம்ஸ். இப்போ ஒரு பர்டிகுலர் ஐட்டம் மட்டும் நீங்கள் ப்ரைஸ் அப்டேட் பண்ண போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த பர்டிகுலர் ஐட்டத்தை மட்டும் செலக்ட் பண்ணிக்கலாம். ஆனால் நம்ம ஆட் பண்ணியிருக்கிறது ஒரு ஐட்டம் தான்றதுனால நம்ம வந்து அந்த ஒரு ஐட்டத்தை செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? அப்போ அதனால் நான் என்ன பண்ணுறேன், ஆல் ஐட்டம்னே போட்டேன். திஸ் லிஸ்ட் ஐட்டமில் ஐட்டம் ஒன்லி அப்படின்னு இல்லாமல் ஆல் ஐட்டம். இந்த இடத்துல இந்த இடம் நல்லா கவனிக்கணும், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிக் ஓப்பனிங் ஸ்டாக். அதாவது நம்ம சாஃப்ட்வேர் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பர்ச்சேஸ் என்ட்ரி எதுவுமே நம்ம போடலை. அதனால் நம்ம வந்து ஸ்டாக்லேயே வந்து இவ்வளோ குவான்டிட்டி இருக்குது, இவ்வளோ குவான்டிட்டி கையில் இருக்குது அப்படின்னு நம்ம போட்டிருக்கோம் அப்படின்னா அது பிக் ஓப்பனிங் ஸ்டாக் அப்படின்னு போடணும். அதே வந்து நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்கன்னா, ஃபஸ்ட் டைம் ஆட் பண்ணும்போது ஓப்பனிங் ஸ்டாக்கில் போட்டிங்க, உங்களுக்கு மிஸ்டேக்காக நீங்கள் பர்ச்சேஸ் என்ட்ரியே போடாமல் நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்கன்னா ஒவ்வொரு டைம் வரக்கூடிய ஸ்டாக்கை ஓப்பனிங்லேயே போட்டு வந்திருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ வந்து நம்ம சேல் பண்ணுறது மைனஸ் ஆகும் இல்லையா? அப்போது பர்ச்சேஸ் போடுறது போல் ஓப்பனிங் போட்டிங்க தெரியாமல், பர்ச்சேஸ் பில் போடாமல் நீங்கள் தெரியாமல் ஓப்பனிங்கில் போட்டிருக்கீங்க. இப்படி நடந்திருக்கு. அதனால் அந்த சிச்சுவேஷன் சொல்கிறேன் நான் உங்களுக்கு. அப்போ வந்து பர்ச்சேஸ் போடுறது போல் ஓப்பனிங்லேயே எல்லாத்தையும் போயிட்டு டம்ப் பண்ணிகிட்டே வரீங்க. அப்போது ஓப்பனிங் வந்து ஃபஸ்ட்டு ஒரு 10 வச்சுருந்தீங்க, ஒரு 2 விற்றுட்டீங்க, அப்போ மீதி 8 இருக்கும் ஐட்டம் ஸ்டாக் ரிப்போர்ட்டில். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, கூடுதலாக வந்து பர்ச்சேஸ் பண்ண 21 ஐட்டத்தை தூக்கி அதில் போடுறீங்க. அப்போ 21 + 8 என்ன ஆச்சு? ஸோ அது வந்து ஆட் ஆகிடுது உங்களுக்கு. அப்போ 29 குவான்டிட்டி உங்கள் கை இருப்பில் இருக்கணும். ஓகேவா? அதாவது சேல் பண்ணது போக நீங்கள் என்ன அது மிஸ்டேக் பண்ணக்கூடாது. அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த இடத்துல க்ளோசிங் ஸ்டாக்கு என்கிட்ட என்ன க்ளோசிங் இருக்கோ அதை கொண்டு வா. அப்போ வந்து என்ன பண்ணோம், அது ஓப்பனிங் போட்டது, சேல் பண்ணது அதெல்லாம் கழித்து மீதி இருக்கிறத கொண்டு வரும். அதுதான் வந்து பிக் க்ளோசிங் ஸ்டாக். பிக் ஓப்பனிங் ஸ்டாக் கொண்டு வான்னா, இப்போ நீங்கள் ஓப்பனிங் பண்ணியிருக்கியா, இப்போ ப்ரைஸ் மட்டும் அப்டேட் பண்ண போனால் ஓப்பனிங்கே சூஸ் பண்ணிக்கலாம். கீழே லாஸ்ட்டாக இருக்கிற ஆப்ஷன் நோ ஸ்டாக். ஸ்டாக்கை பற்றி எனக்கு டீட்டெயிலே வேணாம், எனக்கு ஒன்லி ஐட்டம் டீட்டெயில்ஸ் மட்டும் கொண்டு வா, நான் வந்து அதை ஆட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறீங்கன்னா லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய நோ ஸ்டாக் அப்படின்ற அந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா, பிக் க்ளோசிங் ஸ்டாக்ன்றதை சூஸ் பண்ணி எக்ஸ்போர்ட் கொடுத்துட்றேன். நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்கள், ஏன்னா இது உங்களுக்கு நீட்டடாக இல்லையான்னு தெரிஞ்சிடும். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு ஒரு எக்ஸல் ஃபைல் கிடைக்குது. இந்த எக்ஸல் ஃபைலில் எதெல்லாம் இம்பார்ட்டனோ அதுக்கு பக்கத்தில் ஒரு ஸ்டார் இருக்கும். நான் ஜூம் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஸ்டார் போட்டிருக்கீங்களா, அதேமாரி இங்கே ஒரு ஸ்டாரு, இது ஒரு ஸ்டாரு, இது ஒரு ஸ்டாரு, ஓகேங்களா? இந்தமாரி எதெல்லாம் ஸ்டார் போட்டிருக்கோ அதுதான் நம்ம வந்து என்னது இம்பார்ட்டண்டான ஐட்டம்ஸ். மீதி எல்லாமே வந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டு பண்ணுறது தான். ஓகேங்களா? ஓகே, இது வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு ஆப்ஷன் வந்திருக்கா. நான் என்ன பண்ணுறேன், இந்த 2 ரோ இருக்கு இல்லையா, ஸோ இதில் வந்து பார்கோடு எல்லாமே இருக்கும். பார்கோடு, இந்த பார்கோடு அந்தமாரி இருக்கும். பார்கோடை நீங்கள் எம்டியாக விட்டுட்டிங்கன்னா கூட சாஃப்ட்வேரில் ஆட்டோமேட்டிக்காக ஒரு பார்கோடை ஜென்ரேட் பண்ணிக்கும். ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த எக்ஸலை நான் இப்போ இம்போர்ட் பண்ணலை. நான் ஆல்ரெடி ஒரு எக்ஸல் நிறைய ஐட்டம்ஸ் வச்சுருக்கேன். அது கூட இந்த 2 ஐட்டத்தை மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு உதாரணத்துக்கு காமிக்கணுன்றதுக்காக. நீங்கள் அப்படி பண்ண அவசியம் இல்லை, இருக்கிற ஐட்டத்தை நீங்கள் 1 by 1ஆகவே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ நான் காப்பி பண்ணிட்டேன். என்கிட்ட ஏற்கனவே ஒரு எக்ஸல் ஃபில் பண்ணி வச்சுருக்கேன். அந்த எக்ஸலை வந்து நான் உங்களுக்கு இம்போர்ட் பண்ண போகிறேன். அந்த எக்ஸல் தான் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 100 ஐட்டம் இருக்குது. இதில் வந்து நான் லாஸ்ட்டு 2 ரோவில் வந்து நம்மளுடைய ப்ராடக்டை ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இங்கே கிளிக் பண்ணி Ctrl+V கொடுத்துட்றேன். நம்ம 2 ப்ராடக்டை ஆட் ஆகிருக்கு. ஓகேங்களா? ரைட். நீங்கள் இன்னொன்று பார்க்கணும், ஏன்னா நம்ம ஐட்டம் ஒன்று தானே இதில் விசிபிள் ஆகுது, ஏன் 2 ஐட்டம் வந்து நம்மளுக்கு எக்ஸலில் காமிக்குதுன்னா, நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா அந்த வேரியன்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம். இது எல்லாமே தனித்தனி ஐட்டமாக தான் அதை ஏற்றிக்கும். இதுதான் நம்ம சாஃப்ட்வேரில் ஒரே ஐட்டம் நேமில் வேரியன்ஸை வச்சு நம்ம ஐட்டம் போடுறது. இதுதான் அது வந்து வேரியன்ஸு. இந்த வேரியன்ஸுன்றதும் டிக் அடிச்சுக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், சீரியல் நம்பர் எப்படி ட்ராக் பண்ணுறீங்களோ அதே மாதிரி வேரியன்ஸும் டிக் அடித்தா தான் நம்ம பில் பண்ணுற விண்டோவில் அது உங்களுக்கு விசிபிள் ஆகும். ஓகேவா? இப்போ வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நான் எக்ஸலில் இம்போர்ட் பண்ணும்போது நம்ம என்னென்ன மிஸ்டேக் பண்ணக்கூடாதுன்றதையும் சொல்லிடுறேன். இப்போ நான் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டோம், நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ நம்ம இம்போர்ட் பண்ண போகிறோம். இம்போர்ட் ப்ரௌஸ்.
இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த எக்ஸல் ஃபைல் வந்து எங்கே இருக்குன்னா இந்த டிஜிட்டல் இபுக்கில் இங்கே வச்சுருக்கேன். ஓப்பன் பண்ணோடனே நல்லா கவனிங்க. இங்கே நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன். அது என்ன சொல்லுதுன்னா 2வது ரோலேருந்து 228வது ரோ வரையும் ஐட்டம் இருக்குது அப்படின்னு சொல்லுது. இப்போது நம்ம லாஸ்ட்டாக ஆட் பண்ண ஐட்டம் என்னது, லாஸ்ட்டு 2 ஐட்டம் ஓகேங்களா. அதாவது 226ஓட முடிஞ்சிருக்கும். அந்த 2 ஐட்டம் 27 28 நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். இப்போது அந்த ஐட்டம் எனக்கு ஆட் பண்ண வேணாம், நான் இப்போ இந்த புது ஐட்டம் தான் ஆட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் 226ன்னு கொடுக்கணும். இல்லை நான் வந்து அதையும் ஆட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா இன்னும் ஜூம் பண்ணி காமிக்கிறேன். என்னென்ன மிஸ்டேக் பண்ணியிருக்காங்கன்றதுனால தான் உங்களுக்கு அதை ஜூம் பண்ணி காமிக்கிறேன். ஸ்டெப்பு 1 நம்ம என்ன பண்ணோம், ப்ரௌஸ் பண்ணி ஆட் பண்ணோம். ஸ்டெப் 2 இப்போ நீங்கள் பார்த்துருக்குறது ஸ்டெப் 2. ஸ்டெப் 2ல் எந்த ரோலேருந்து எந்த ரோ வரையும் எனக்கு வேணுன்றதை நான் சூஸ் பண்ணுறேன். இப்போ உதாரணத்துக்கு எனக்கு 2லேருந்து 100 வரையும் வேணும்னா அந்த 100 ஐட்டம் மட்டும்தான் இம்போர்ட் ஆகும். இல்லை எனக்கு 2லேருந்து 228 முடியுது, அப்போ எனக்கு 228மே வேணும்னா அந்த ஆப்ஷன் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஆனால் உங்களுக்கு நல்லா தெரியுது, இப்போ இந்த டாபிக் பொறுத்த வரையும் புது ஐட்டம் வந்து எதுலேருந்து ஆரம்பிக்குது, 2ல் ஆரம்பித்து 226ஓட புது ஐட்டம் வந்து ஆரம்பிக்குது. அப்போது இந்த ஸ்டெப் 2ல் பாருங்கள், இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் நான் ரீட் பண்ணி காமிக்கிறேன். இம்போர்ட் ஆஸ் ஆல் ஐட்டம் ஆர் நியூ ஃப்ரம் எக்ஸல் ஷீட். அதாவது இம்போர்ட், அதாவது எக்ஸல் ஷீட்டில் இருக்கிறத நியூ ஐட்டம் தான் அது இம்போர்ட் பண்ணிக்கோ அப்படின்னு நம்ம ஃபஸ்ட்டு கமெண்ட் கொடுக்குறோம். இல்லை நம்ம அந்த எல்லா ஐட்டத்தையும் ஏற்ற போகிறோம். அந்த நம்ம ஏற்கனவே ஆட் பண்ண ஐட்டத்தில் சின்ன ப்ரைஸ் மட்டும் சேஞ்ச் பண்ணியிருக்கேன், அதுவும் சேர்த்து நான் லோட் பண்ணணும். ப்ரைஸ் சேஞ்ச் பண்ணியிருக்கேன், நல்லா புரிஞ்சுக்கோங்க. ப்ரைஸ் சேஞ்ச் பண்ணியிருக்கேன், அதையும் நான் இம்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்கன்னா இங்கே நான் என்ன பண்ணுறேன், 228ன்னு சூஸ் பண்ணிக்கிறேன். இந்த எக்ஸல் வந்து நீங்கள் இம்போர்ட் பண்ணும்போது எக்ஸல் எல்லாம் க்ளோஸில் இருக்கணும், ஓப்பனில் இருக்கக்கூடாது. ஓகேவா, எக்ஸல் வந்து என்ன இருக்கக்கூடாது, க்ளோஸில் இருக்கணும், ஓப்பனில் இருக்கக்கூடாது. திருப்பி நான் அந்த எக்ஸலை வியூ பண்ணி காமிக்கிறேன். நான் 228வது ஐட்டம்னது சாரி அதுதான் நம்ம பார்த்தீங்களா, நம்ம அங்கே அதை வந்து சேவ் பண்ணாமே விட்டோம். சரி ஓகே, நோ ப்ராப்ளம். இப்போ வந்து நம்ம புது ஐட்டமாகவே இம்போர்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் அதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும், அதை வந்து நம்ம சேவ் பண்ணல. சரி ரைட்டு, இப்போ வந்து 226 வரைக்கும் தான் இருக்குது. அதனால் 226ன்னு கொடுத்துட்டு ஃபஸ்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா, ஃபஸ்ட் ஆப்ஷனை சூஸ் பண்ணிவிட்டு இம்போர்ட் கொடுக்குறேன். இம்போர்ட் கொடுத்தோடனே இங்கே கவுண்ட் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பண்ணிங்கன்னா தெரியும். இங்கே வந்து இம்போர்ட்டிங் ரோ கவுண்ட் வந்து உங்களுக்கு ரன்னிங்லேயே இருக்கும். ஸோ கம்ப்ளீட்டாக உங்கள் எக்ஸல் ஷீட்டில் இருக்கக்கூடிய டேட்டாஸ் வந்து 1 by 1 உங்களுக்கு லோட் ஆகிடும். இப்போது இன்னொரு மிஸ்டேக்கு, இது லோட் ஆனதுக்கப்புறம் நம்ம ஒரு சின்ன ஆப்ஷன் பண்ணணும். இது கம்பல்சரி கிடையாது, பட் ஏதாவது ஒரு மிஸ்டேக் வரக்கூடாதுன்றதுனால நாங்கள் எங்கள் கம்பெனி செட்டப்பில் நாங்கள் அந்த ஒரு விஷயம் பண்ணுவோம். அந்த விஷயத்தையும் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்றேன். இப்போ பாருங்கள், ஜூம் பண்ணுறேன். 225 ரெக்கார்ட் சக்ஸஸ்ஃபுல் ஃபிட்ஸ்டுன்னு வந்துடுச்சு. 225 ஐட்டம் நம்ம ஆட் பண்ணிட்டோம். ஓகேங்களா, ஸோ எல்லா ஐட்டமும் நம்ம ஆட் பண்ணிட்டோம். ஓகே, இப்போது ஓகேவா, இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த 2 ஐட்டத்துக்கு மட்டும் நான் ப்ரைஸ் மாற்ற போகிறேன். இப்போ உதாரணத்துக்கு இது சேல்ஸ் ப்ரைஸ் 610 ரூபா, இது 700 ரூபா இருக்குது. இது நான் 750ஆகவும் இது 650ஆகவும் இப்போ மாற்ற போகிறேன். ஓகேங்களா, உங்களுக்கு மாற்றி காமிக்கிறேன். சேம் அதே ஐட்டம்ஸ் போங்க. ஓகே, ஃபஸ்ட்டு 2 ஐட்டம் மட்டும் நம்ம என்ன பண்ண போகிறோம், இது 615 நோட் பண்ணிக்கோங்க, 615. இன்னொரு ஐட்டம் வந்து 700 ரூபா இருக்கா, நான் 750ன்னு போட்டுக்கிறேன். போட்டுட்டு சேவ் பண்ணிக்கிட்டேன். இப்போது உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கும். இப்போ பாருங்கள், திருப்பி நம்ம வந்து ஐட்டம்ஸில் இம்போர்ட்டில் இப்போ நான் அதே எக்ஸலில் வந்து செலக்ட் பண்ணி ஓப்பன் பண்ணிட்டேன். அது ஆட்டோமேட்டிக்காக என்ன வந்துடுச்சு, 226 ஐட்டம் வந்துடுச்சா. இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன், 2வது ரோ ஸ்டார்ட் ஆகுது, 3வது ரோ. அப்போ வந்து 2 to 3 தான் நம்ம லோட் பண்ணணும். செலக்ட் பண்ணிட்டேன். இங்கே மறக்காமல் இந்த ஆப்ஷன் கொடுக்கணும், ஓவர் ரைட் எக்ஸிஸ்டிங் ஐட்டம் வித் நியூ ஐட்டம் டீட்டெயில். ஏற்கனவே இருந்ததுன்னா ஓவர் ரைட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லுது. இப்போ 610 ப்ளஸ் வந்து 750 இது மட்டும் மாற்றிட்டோம் நம்ம. இப்போ பாருங்கள், நான் இந்த 2 இது மட்டும் இம்போர்ட் கொடுக்குறேன். இம்போர்ட் ஆகிடுச்சு. ஓகேவா, ஆனதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், புரியுதா, நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன். இந்த 2 ப்ரைஸை பாருங்கள். ஸோ இது வந்து அப்டேட் பர்பஸ்க்காக நம்ம யூஸ் பண்ணுவோம், மிஸ்டேக் பண்ணக்கூடாது. ஏன்னா இது இங்கே திருப்பி நியூ ஐட்டமாக ஆட் பண்ணிட்டீங்கன்னா டபுளாக ஆட் ஆகிடும். ஒரே ஐட்டம் டபுள் டைம் ஆட் ஆகிடும். அப்போ நம்ம பண்ண ஒர்க்கெல்லாம் வீணாக போயிடும். ஓகேவா, அப்போ நம்ம எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி திருப்பி டெலீட் பண்ணி அந்த எக்ஸலை கரெக்ட் பண்ணி இம்போர்ட் பண்ணணும். இந்தமாரி மிஸ்டேக் பண்ணாமல் இருக்கணுன்றதுக்காக தான்
இந்த ஆப்ஷனை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஒரு ஐட்டத்தை இம்போர்ட் பண்ணுறதை பற்றியும் எக்ஸ்போர்ட் பண்ணுறதை பற்றியும் நான் உங்களுக்கு வீடியோ கிளியராக பார்த்தோம். அதில் வரக்கூடிய எரரையும் கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பர்ச்சேஸ் என்ட்ரி